அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க. யார நம்புறது, யார நம்பாம இருக்கிறதுனே தெரியாது. கும்பராசிக்கு ஆமா சொல்லுவாங்கல்ல, ஒரு படத்துல வட போச்சே அப்படின்னு ஒரு வசனம் வரும். கும்பராசிக்காரவங்க இப்படிதான். நம்ம பொறுமையா சில விஷயத்த பாதுகாத்துக்கிட்டே இருப்போம். பாதுகாக்க வேண்டியதை விட்டுடுவோம். யார் நமக்கு நல்லது செய்ய போறானே தெரியாம கெட்டது செய்யற பக்கத்து நிப்போம். இவன் நல்லது செஞ்சுருவான் அப்படின்னு படு மோசமான பேர் வழியா இருப்பான், நம்ம பக்கத்திலேயே நிப்பான். அட ஏங்க, நானும் நம்பி நம்பி தோத்து போனது தாங்க மிச்சம் அப்படின்னு கும்பராசி பெருமூச்சு விடுறது தான் அதிகம். இப்படிப்பட்ட கும்பராசிக்கு வீட்ல கெட்டது இருந்ததுன்னா பல பிரச்சனை வரதான் செய்யும். முதல்ல வீட்ல இருக்கிற கெட்டதை விலக்கி அனுப்பணும், வெளியில அனுப்பணும், விலக்கி அனுப்பணும். அது திருப்பி திருப்பி வரக்கூடாது. அப்ப கெட்டதுன்னா என்ன? நாம நல்லது பேசுவோம். சரி விடுப்பா அப்படின்னுவோம். ஆனா வீட்டுல உள்ளவன் அதுக்கு பிறகுதான் பேச்ச ஆரம்பிப்பான். அதுவும் பாத்தீங்கன்னா கும்பராசி அளவிடாம இருக்க மாட்டாங்க. எப்படியாவது அளவிட்டுருவாங்க. வீட்ல கும்பராசி அழுதாலே அந்த வீடு நல்லா இருக்காது. ஏன்னா மத்தவங்கள மாதிரி பேருக்கு அழுகுறவங்க கிடையாது. கும்ப ராசிக்காரவங்க மனசார அழுறவங்க தாங்கவே முடியாது. அதுவும் கும்ப ராசிக்கு ஒரு வேலு கொண்டு சூளத்த கொண்டு நெஞ்சில குத்தி பிளந்தா கூட கும்ப ராசிக்கு ஒண்ணும் ஆகாது. ஆனா வார்த்தைய கொண்டு ஒரு வார்த்தைய பேசிட்டோம்னா கும்ப ராசியால தாங்க முடியாது. இததான் வீட்ல வச்சு பல பேர் செய்வான். பல விதமா செய்வான். அதனால கும்ப ராசிக்காரவங்க போராட்டத்தை தினசரி சந்திக்க வேண்டியதா இருக்குதுனால சில நேரங்கள்ல வீடே குழப்பமாக இருக்கும். வீடே போராட்டமாக இருக்கும். ஏன்டா வீட்டுக்கு வரும் அப்படின்னு கூட கும்பராசிக்கு தோணும். இப்படி இருக்கும்போது கெட்ட சக்தி அதுல இருந்தா என்ன, இல்லைன்னா என்ன, இப்படி தோணும். இருந்தாலுங்க இந்த கெட்ட சக்தி கொஞ்சம் இல்லாமல் இருந்தா நம்மகிட்ட பேசுறவன் கொஞ்சம் பார்த்தாவது பேசுவான்ல. நம்ம மனசாட்சிக்கு நமக்கு புரியுது. மனசாட்சி ஒருத்தவனுக்கு வலிக்கும் அப்படின்னு. ஆனா அவனுக்கு தெரியாதே நமக்கு வலிக்க வைக்கணும்னு பேசுவான். அப்போ நமக்கு என்னதாங்க செய்யலாம்னா, ஹனுமான் பூஜை பண்ணுங்க. சனிக்கிழமை சனிக்கிழமை ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போங்க. ஆஞ்சநேயருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணுங்க. ரொம்ப சிம்பிளா சொல்றேன். ஆஞ்சநேயருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணுங்க. ஆஞ்சநேயருக்கு அர்ச்சனை பண்றது மட்டுமே இல்லாம, அந்த ஆஞ்சநேயர் கோயில்ல சனிக்கிழமையில ஆஞ்சநேயருக்கு அபிஷேகம் நடக்கும். அந்த அபிஷேக தீர்த்தத்த அந்த கோவில் பட்டாச்சாரியார்ட்ட சொல்லி வச்சு வாங்கிட்டு வாங்க. வீடு முழுக்க சனிக்கிழமையில காலையிலேயே சாயந்திரமா எந்த நேரம் முடியுதோ வீடு முழுக்க தெளிச்சு விடுங்க. கொஞ்சம் தண்ணி வாங்கிட்டு வாங்க. அபிஷேக தீர்த்தத்த சாலகத்துல ஓடும். அந்த சாலக வழியா வரக்கூடிய அந்த தீர்த்தத்தை எடுத்து வந்து நீங்க தண்ணியில கலந்து தெளிச்சு விடுங்க. அர்ச்சனை பண்ணுங்க சனிக்கிழமையில ஆஞ்சநேயருக்கு. இது மட்டும் பண்ணுங்க. முதல் விஷயம். அதே மாதிரி இரும்பு தானம் கொடுங்க. இங்க ஏதாவது ஒரு இரும்பு பொருளை யாருக்காவது தானம் கொடுங்க. உங்க வீட்ல கெட்டது இருந்தா வீட்டுக்கு கூப்பிட்டு தானம் கொடுக்கணும். அதுதான் முக்கியம். நீங்களா கொண்டு போய் கொடுக்க கூடாது. உங்க வீட்ல ஒரு கெட்டது இருக்கு அப்படின்னும் போது நம்ம உணரும். அடிக்கடி சண்டை வருது, அடிக்கடி மனப்பிரச்சனை வருதுன்னா ஏதாவது ஒரு இரும்பு தானம் கொடுங்க. முக்கியமா இரும்பு தானத்துல கத்திரிக்கோல் கொடுக்க கூடாது, கத்தி கொடுக்க கூடாது. புரியுதுங்களா? அது ரொம்ப முக்கியம். சுத்தியல்னு சொல்லுவாங்க. அதுக்கு குடுக்கலாம். இரும்பு சுத்தியல் வாங்கி குடுங்க. தானம் குடுங்க. விநாயகர சனிக்கிழமை வழிபாடு பண்ணுங்க. டெய்லி சனிக்கிழமை பிள்ளையார் கோவிலுக்கு போங்க. ஹனுமான வழிபாடு பண்ணுங்க. பிள்ளையார வழிபாடு பண்ணுங்க. வாய்ப்பு கிடைச்சா ஹனுமானுக்கு வடமாலை சாத்துறேன்னு வேண்டிக்கங்க. ஒரு 8 வாரம் கும்பராசிக்காரர்கள் அவசியம் 8 வாரம் ஹனுமானுக்காக விரதம் இருந்து 9வது வாரம் வடமாலை சாத்துங்க. இந்த 8 வாரமும் ஹனுமானுக்கு துளசி மாலை, வெத்தலை மாலை 2ம் சேர்த்து சாத்தி 9வது வாரம் வடமாலை சாத்துங்க. வேண்டிக்கங்க. சத்தியமா உங்க வீட்ல எந்த கெட்டது இருந்தாலும் விலகும். ஒரு நிம்மதிய பார்க்கலாம் உங்களுக்கு. இருக்கிற துரோகிகள் விலகுவாங்க, துஷ்டர்கள் விலகுவாங்க. உங்கள காயப்படுத்துபவர்கள் திருந்துவாங்க. ஹனுமானுடைய காயத்ரி மந்திரத்தை டெய்லி கார்த்தால 108 தடவ, சாயந்திரம் 108 தடவ சொல்லுங்க. அபிராமி அந்தாதின்னு சொல்லுவாங்க. வெள்ளிக்கிழமை அபிராமி அந்தாதி பாராயணம் பண்ணுங்க. உங்க வீட்ல உங்க வார்த்தை உங்க வாயால இத மட்டும் கும்ப ராசிக்காரர்கள் தொடர்ந்து சொல்லிட்டு வாங்க. அது தப்ப போட்டுதான் சொல்லணும். இத மட்டும் செஞ்சுட்டு வாங்க. டெய்லி ஹனுமானுடைய காயத்ரி வெள்ளிக்கிழமை அந்தாதி பாராயணம் முடியலனா ஹனுமானுடைய காயத்ரிய சனிக்கிழமையில சொல்லணும். டெய்லி பிள்ளையார் வழிபாடு பண்ணுங்க. இத மட்டும் செஞ்சுட்டு வாங்க. உங்க வீட்ல என்ன துஷ்ட விஷயங்கள் இருந்தாலும் விலகிடும். அது மாதிரி உங்க வீட்ல வியாழக்கிழமை பச்சை கற்பூரம், மஞ்சள் பொடி, ஏலக்காய் பொடி இதெல்லாம் கலந்து தண்ணில கலந்து வீடு முழுக்க மாப்பு போட்டு விடுங்க. வீட சுத்தம் பண்ணி விடுங்க. வீட்டை ரொம்ப சுத்தமா வச்சுக்கங்க.
கும்ப ராசிக்காரர்களே, உங்க மனசு சுத்தம், உங்க வீடும் சுத்தமாக இருந்தா, உங்கள் சுற்றத்தார்கள் உங்கள குழப்பம் நினைச்சா கூட அந்த குழப்பம் ஈடுபடாது. உங்க வீட்ல கெட்ட சக்திகள் எல்லாம் விலகிடும். உங்க வீட்டு நிலப்படிக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு, ஒரு எலுமிச்சம் பழத்த கட் பண்ணி, வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை 2 எலுமிச்சம் பழத்த இப்படி வைங்க நிலப்படியில. சத்தியம் சொல்றேன். அம்பாள் உங்க பக்கம் இருப்பா. உங்களுக்கு ரொம்ப சோகமா இருக்கு, மனம் வருத்தமா இருக்கு அப்படின்னா, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சாயந்திரம் நல்ல அடுப்பு கறின்னு விக்கும். நாட்டு மருந்து கடையில எல்லாம் அப்பல்லாம அடுப்பு வச்சிருப்பாங்க தெரியும். இப்ப அடுப்பு கறி விக்கும். அத வாங்கிட்டு வந்து தணல் போட்டு சாம்பிராணி போட்டு வீடு முழுக்க அந்த சாம்பிராணிய போட்டு விட்டுட்டு வீட்டு நிலப்படி கிட்ட உட்காருங்க. கண்டிப்பா கவுளி சத்தம் கேட்கும். கவலின்னா பள்ளி சத்தம். இந்த பள்ளி சத்தம் கேட்டதுன்னா உங்க வீட்ல தெய்வம் இருக்கு, கெட்ட சக்தி விலகிட்டுன்னு அர்த்தம் தெரிஞ்சிரும். இத வெள்ளிக்கிழமையில செஞ்சு பாருங்க. ஆனா இத நான் சொன்னதெல்லாம் முதல்ல செஞ்சிருங்க. ஒரு 8 வாரம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு செய்யுங்க. 9வது வாரம் வடமாலை சாத்துங்க ஹனுமானுக்கு. 9 வாரமும் பாத்தீங்கன்னா உங்க வீட்ல ஹனுமான்ட்ட இருந்து தீர்த்தத்தை வாங்கி வீடு முழுக்க தெளிங்க. செஞ்சு பாருங்க. 9வது வாரம் நீங்க இது மாதிரி ஒரு வெள்ளிக்கிழமையில அந்தாதி எல்லாம் படிச்சதுக்கு பிறம் நல்ல சாம்பிராணி புகைய போட்டு வீட்டு வாசல்ல நிலப்படியிட்ட உட்காருங்க. கவுளி சத்தம் கேட்கும். கெட்டது விலகிட்டுன்னு அர்த்தம். 3 தடவை கவுளி சத்தம் கேட்க நல்லது நடக்கும். நல்லது. கும்பராசிக்காரர்களே, நல்ல உள்ளங்களுக்கு என்னைக்கும் நல்லது நடக்கும். நண்பர்களே, என் உறவுகளே, சொந்தங்களே, இந்த கண் திருஷ்டி விலகணும், எதிரிகள் விலகணும், கோர்ட் கேஸ் பிரச்சனைகள் எது இருந்தாலும் நமக்கு விலகணும், போலீஸ் ஸ்டேஷன் சம்பந்தமான விஷயங்கள் இருந்தா விலகணும், எந்த கெட்டதா இருந்தாலும் விலகணும், நமக்கு தர்ம யுத்தத்துல ஜெயிக்கணும், அவமானம் பற்றக்கூடாது, உறவுகளுக்கு முன்னாடி தலை குனிஞ்சிடக்கூடாது, அது மட்டும் இல்லாம நம்முடைய எதிர்காலம் பாழாயிடக்கூடாது. இதுல எது கெட்டது நடந்தாலும் இது எல்லாமே நடக்கும். இந்த கெட்டதே நடக்காம இருக்க நம்ம வீட்டுல வசீகர சக்தி இருக்கணும். அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த சகல குற்றங்களையும் பொறுத்து காத்து ரட்சிக்க வேண்டும். பொண்ணு 18ஆம் படி மேல் வாழும் வில்லாளி வீரன் வீரமணி கண்டன் காசி ராமேஸ்வரம் பாண்டி மலையாளும் அடக்கி ஆளும் ஓம் ஸ்ரீ ஹரிகரசி சுதன் ஆனந்த சித்தன் ஐயன் ஐயப்ப சுவாமியே சரணம் ஐயப்பாங்கிற மந்திரத்தை தினசரி உங்க வீடுகள்ல நீங்க சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க. கண்டிப்பா நம்மளுடைய பாவங்கள் முதல்ல விலகும். நம்ம தெரியாம செஞ்ச பாவம், தெரிஞ்சு செஞ்ச பாவம், அறிஞ்சு செஞ்ச பாவம், அறியாம செஞ்ச பாவம், அது முதல்ல விலகும். மனசு முதல்ல சுத்தமாகும். மனசு சுத்தமான நம்ம அந்த வீட்டுக்குள்ள இருந்தோம்னா அந்த வீடு சுத்தமா இருக்கும். கண்ணாடியை தொடச்சிட்டு நம்ம முகத்தை பாருங்க, பரிச்சுன்னு தெரியும். அவ்வளவுதான். முதல்ல நம்மள சுத்தம் பண்ணிட்டோம்னா நம்ம வீடு சுத்தமாயிடும். இன்னைக்கு தெரிஞ்சுக்கங்க. நான் சொல்ற இந்த 3 விஷயத்த தயவு செய்து எல்லாரும் செஞ்சு பாருங்க. உங்க வீட்ல கெட்ட சக்தி விலகிடும். எந்த கெட்டதும் உள்ளுக்குள்ள அண்டாது. முதல் விஷயம், உங்க வீட்ல டெய்லி ஒரு தீபம் ஏத்துங்க. வீட்டை இருள விடாதுங்க. ஏதாவது ஒரு விளக்கு எரிஞ்சிட்டு இருக்கட்டும். வீட்ல வாசனை இருந்துகிட்டே இருக்கட்டும். வாசனை பொருட்கள் ஒரு பக்தி சென்டலா அடிச்சுக்கிறோம். எல்லா இடத்துலயும் ஒரு வாசனை இருக்கணும். வீட்டுக்குள்ள இல்லேன்னு சொல்லாத வார்த்தை நம்ம கிட்டே இருக்கணும். அவ்வளவுதான். நான் சொல்ற இந்த 3 விஷயத்த தயவு செய்து எல்லாரும் செஞ்சு பாருங்க. உங்க வீட்ல கெட்ட சக்தி விலகிரும். எந்த கெட்டதும் உள்ளுக்குள்ள அண்டாது. முதல் விஷயம், உங்க வீட்ல டெய்லி ஒரு தீபம் ஏத்துங்க. வீட்டை இருள விடாதீங்க. ஏதாவது ஒரு விளக்கு எரிஞ்சுக்கிட்டு இருக்கட்டும். வீட்ல வாசனை இருந்துகிட்டே இருக்கட்டும். வாசனை பொருட்கள் ஒரு பக்தி சென்டலா அடிச்சுக்கிறோம். எல்லா இடத்துலயும் ஒரு வாசனை இருக்கணும். வீட்டுக்குள்ள இல்லேன்னு சொல்லாத வார்த்தை நம்ம கிட்ட இருக்கணும். அவ்வளவுதான். வீட்ல அதிகமா நம்ம இல்லங்கிற வார்த்தைய பயன்படுத்தக்கூடாது. அதே மாதிரி சில பேர் ரொம்ப துஷ்டமான வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க. கெட்ட வார்த்தைகளை அத சுத்தமா தவிர்த்துருங்க. இத மட்டும் தவிர்த்துருங்க. உங்க வீட்ல துஷ்ட சக்திகள் எல்லாம் வெளியில வந்துரும். ரொம்ப கடுமையான தோஷம் இருக்கு சுவாமி, கடுமையா எங்களுக்கு செய்வன கோளாறுகள் பிரச்சனைகள் இது மாதிரி இருக்கு, நாங்க என்ன பண்ணலாம்? என்னோட தொழில்ல பெரிய லாஸ், என் குடும்பத்துல பெரிய சிரமம், குடும்ப உறவுகள் பிரிஞ்சு கிடக்கு, நான் என்ன செய்யலாம்? ரொம்ப இன்னும் ஒரே ஒரு பரிகாரத்தை சொல்லி நிறைவு செய்யறேன். பசுமாடு கண்ணுக்குட்டி உங்க வீட்டுல பக்கத்துல யாருக்கிட்ட இருக்கோ அந்த பசுமாடு கண்ணுக்குட்டியை வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து இந்த கோமாதாவை அழைச்சிட்டு வந்து உங்க வீட்டு மத்திய பகுதியில நிப்பாட்டி அந்த பசுக்கு பூஜை பண்ணுங்க. பசுக்கு மஞ்ச தடவி குங்குமம் வச்சு பசுக்கு ஒரு புடவை வாங்கி சாத்தி, கண்ணுக்குட்டிக்கு ஒரு புடவை சாத்தி, மாலை போட்டு ஒரு பெரிய தட்டுலயோ பக்கெட்லயோ வாழை இலையில பச்சை பச்சரிசியை நல்லா ஊற வச்சு
வெல்லம், பச்சரிசி, வாழைப்பழம் எல்லாம் சேர்த்து வச்சு அந்த பசுமாட்டுக்கு கொடுங்க. அந்த பசுமாட்டுக்கு பின்புறம் தூப தீபங்கள் எல்லாம் காட்டி பசுமாட்டு கிட்ட நமஸ்காரம் பண்ணிக்கங்க. உங்க வீட்டுக்குள்ள அழைச்சு என்ன கெட்டது இருந்தாலும் வெளியில வந்துரும். இதை மட்டும் செஞ்சு பாருங்க. கிரக பிரவேசத்தெல்லாம் செய்வோம்ல சுவாமி, நாங்க அப்பார்ட்மெண்ட்ல இருக்கோமே, நாங்க என்ன பண்ணலான்னு கேப்பா. உங்க வீட்டு வாசல்ல செய்யுங்கோ. அப்பார்ட்மெண்ட் வாசல்ல அது செய்யுங்க. பசு பூஜை பண்ணுங்க. பசு பூஜை பண்ணி நான் சொன்ன மாதிரி சுவாமி அந்த பசுக்கு நிவேதியம் பண்ணுங்க. நிச்சயமாக உங்க வீட்ல இருக்கிற எல்லா துஷ்டங்களும் வெளியில வந்துரும். எல்லா கெட்ட சக்தியும் வெளியில வந்துரும். நல்லது நடக்கும், நம்புங்க. இன்னையிலிருந்து உங்க வாழ்க்கை பிரகாசமா போகுது. இந்த பதிவை கேட்கறவங்க, இந்த பதிவு கேட்கக்கூடிய சூழ்நிலைகள் உங்க குடும்பத்துல யாருக்கு நீங்க அனுப்பினாலும் சரி, அந்த வீடுகள்ல நல்ல மாற்றங்களை நீங்க பார்க்க போறீங்க. வாழ்த்துக்கள். நல்லதே நடக்கும். என்றும் உங்களோடு நிழலாக நான் இருப்பேன். நம்பிக்கையோடு மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். ஓம் சாய்ராம். ஓம் சாய்ராம். ஓம் சாய்ராம்.